இன்றைய தியானத்துக்கான வசனம் 119 சங்கீதம் 159 வசனம். இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். ஆண்டவருடைய கிருபை எதற்காக அப்படின்னு சொன்னா, வேதத்தை ஆர்வமாய் நேசிப்பதற்காக. இன்றைக்கு சில ஆண்டவருடைய பிள்ளைகளை வேதத்தை வாசிங்க அப்படின்னு சொன்னா அவங்க பயங்கர பைபிள் படிக்கிறது போர் அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சிலர் வேதத்தை வாசிக்கிறது எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்றாங்க. சிலர் வேதத்தை ஞாயிற்றுக்கிழமை போகும்பொழுது பெயருக்காக கையில தூக்கிட்டு போறாங்க. ஒரு சிலர் வேதத்தை இரவுல படுக்கும் பொழுது தலைக்கு பக்கத்துல ஒரு பாதுகாப்பு, பைபிள் பக்கத்துல இருந்தா பிசாசு வராது, இப்படியெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையில வேதத்தை அவர்கள் கையாளுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, வேதத்தை நம்ம வாசிக்கணும், வேத வசனங்கள் ஆர்வமா வாசிக்கணும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளை நான் நேசிக்கிறேன், உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். என்னுடைய ஆத்துமாவை நீங்க உயிர்ப்பித்து நீங்க கொடுக்கிற கிருபையில நான் இன்னும் ஆர்வமா பைபிள் படிக்கணும், இன்னும் ஆர்வமா பைபிள் படிக்கணும். நீங்க நல்ல ஆர்வமா பைபிள் படிக்கணும்னா ஆண்டவரிடத்துல கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கிருபை உங்களை வேதத்தை மிக ஆர்வமாய் வாசிக்க வைக்கும். வேத வசனங்கள்ல ஏராளமான மறைப்பொருள்களை நீங்க கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.